வணக்கம். நாம எல்லாருமே பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே ஒன்றாக இணைதல்னு ஒரு ஆழமான தத்துவமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தரோட பார்வையில ஒன்றாதலின் நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இங்க முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமானது. அட்யூன்மெண்ட்ங்கிற வார்த்தைய நாம வழக்கமா பரிகாரம்னு தான் புரிஞ்சுப்போம். ஆனா அத கொஞ்சம் பிரிச்சு பாருங்களேன். at one ment, அதாவது ஒன்றாக இணைதல். இது வெறும் வார்த்தை விளையாடு இல்லைங்க. இதுதான் இந்த முழு தத்துவத்தோட திறவுகோள். இது ஒரு பார்வை மாற்றம், அவ்வளவுதான். இந்த ஒன்றாதல் பார்வைக்கு எது அடிப்படை? அதுதான் இந்த ஒரு வரி. பிரபஞ்சம் என்பது ஒரு ஒருங்கிணைந்த முழுமை. இது எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கிறது? ஒரு பெரிய ஆலமரத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அதுல ஆயிரக்கணக்கான இலைகள், கிளைகள், விழுதுகள்னு தனித்தனியா இருந்தாலும் எல்லாமே அந்த ஒரே மரத்தோட ஒரு பகுதி தானே, இல்லையா? அதே கணக்கு தான் இந்த பிரபஞ்சத்துக்கும். நாம பாக்குற எல்லாமே அந்த ஒரே பேருண்மையோட விதவிதமான வெளிப்பாடுகள் தான். உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும். எல்லாம் ஒண்ணுன்னா அப்போ ஏன் இத்தனை வேறுபாடுகள்? மனுஷனுக்கு மனுஷன், நாட்டுக்கு நாடு, ஏன் இவ்ளோ வித்தியாசம்? இங்க பாருங்க, இந்த ஸ்லைடு அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுது. ஒரு கடலை எடுத்துக்கோங்க. மேல பார்த்தா 1000 அலைகள் ஒன்னோடு ஒன்று மோதுற மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழத்துக்கு போனா எல்லாமே ஒரே அமைதியான நீர் தான். அதே மாதிரிதான் நாம வெளிய பாக்குற இந்த வேற்றுமைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமைய மறைக்கல, சொல்ல போனா அதை இன்னும் அழகா எடுத்துக்காட்டுது. ஓகே, இந்த பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இத நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வரோம். நம்ம முன்னாடி ரெண்டு பாதை தான் இருக்கு. ஒன்று அறியாமைக்கு கூட்டிட்டு போகும், இன்னொன்னு ஞானத்துக்கு. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுல தான் நம்ம வாழ்க்கையோட மொத்த சாராம்சமே அடங்கியிருக்கு. முதல்ல அந்த அறியாமையின் பாதைய பாப்போம். இது முழுக்க முழுக்க பிரிவினை மேல கட்டப்பட்டது. நான் வேற, நீ வேற, இந்த உலகம் வேற அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் வந்துட்டாலே என்னாகும்? தனிமை, போட்டி, பொறாமை, ஒரு விதமான அசுரக்ஷித்த தன்மை, இது எல்லாமே தானா வந்துரும். மூலநூல் என்ன சொல்லுதுன்னா, இது இயற்கையோட ஓட்டத்துக்கு எதிரா நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு முரண்பாடான வாழ்க்கை முறைன்னு சொல்லுது. சரி, அந்த பிரிவினை பாதைக்கு அப்படியே நேர் எதிரானதுதான் இந்த 2வது பாதை. இதுதான் ஞானத்தோட பாதை. இதுதான் அந்த ஒன்றாதல்ங்கிற பெரிய உண்மைய வெறும் புத்தக அறிவா மட்டும் வச்சுக்காம நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிலையும் உணர்ந்து வாழ்றது. அப்போ இந்த ஞானப்பாதையில போறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் ஒன்னா சேர்ப்பாங்க. சண்டை சச்சரவுக்கு பதிலா இணக்கமா போவாங்க. நாங்கிற அகந்தைய விட்டுட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்கள மாத்திப்பாங்க. ரொம்ப முக்கியமா எதையுமே அந்நியமா பார்க்க மாட்டாங்க. எல்லாமே தங்களோட ஒரு நீட்சிதான்னு பாப்பாங்க. இவ்ளோ பெரிய தத்துவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ரொம்ப சிம்பிளான 3 படிதான் இருக்கு. ஸ்டெப் 1, முதல்ல உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட இணக்கமா இருங்க. ஸ்டெப் 2, அதோட நிறுத்தாம அத கொஞ்சம் வலுதாக்கி எல்லாருக்கும் உதவுங்க. ஸ்டெப் 3, உங்க சிந்தனையை இன்னும் பிரம்மாண்டமாக்கி பொது நலனுக்காக வேலை செய்யுங்க. பாத்தீங்களா, இது தனிப்பட்ட ஒருத்தர்ல ஆரம்பிச்சு சமுதாயம் வரைக்கும் போற ஒரு முழுமையான பயணம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி மத்தவங்களுக்காகவும் பொது நலனுக்காகவும் நாம வேலை செய்யும்போது அது கடைசியில நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்ம செழிப்புக்கும் தான் உதவுமா. இது கேட்க கொஞ்சம் முரணா இருக்கலாம் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரே மரத்தோட கிளைகள்னு சொன்னோம்ல. ஒரு கிளைக்கு ஊத்துற தண்ணி அந்த முழு மரத்தையும் தானே செழிக்க வைக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற மேற்கோள் இதை இன்னும் ஆழமா சொல்லுது. அசிமிலேஷன், அதாவது எல்லாத்தையும் தன்னோட ஒரு பகுதியா ஏத்துக்கிற குணம், அது ஒருத்தரை பிளனிட்யூட், அதாவது பரிபூர்ணமான ஒரு நிறைவான நிலைக்கு கூட்டிட்டு போகுமா. இந்த நிறைவுங்கிறது பணம், பொருள் கிடையாது. இது ஒரு மன நிறைவு. எனக்கு எந்த குறையும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான அமைதி. அப்போ இந்த பாதையோட கடைசி ஸ்டேஷன் என்ன? உலகத்துல நல்லா வாழ்றது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஞானோதயம். நான் யாருங்கிற கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சி இந்த பிரபஞ்சத்தோட 2 கலந்து முழுமையான ஒரு மெய்யறிவை அடையிறது தான் இதோட உச்சக்கட்ட பரிசு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மூலநூல்ல இந்த ஞானப்பாதைக்கு கணேச பூஜைன்னு ஒரு பேரும் இருக்கு. தடைகளையெல்லாம் நீக்கிற கடவுளா நம்ம கணேசரை பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஒன்றாதல் பாதை நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரிவினைங்கிற மிகப்பெரிய தடையை நீக்கி நம்மள முழுமையை நோக்கி கூட்டிட்டு போகுது. இது இந்த தத்துவத்துக்கு ஒரு அழகான ஆன்மீக பரிமாணத்தை கொடுக்குது. நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பவும் வர்றோம். இந்த முழு விளக்கத்தோட மொத்த சாரமும் இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. உண்மையான பரிகாரம்ங்கிறது தனியா நின்னு செய்யறதில்ல. அது எல்லாத்துக்கூடையும் at one ment, அதாவது ஒன்றாக இணைவதுதான். சரி,
இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு சோஷியல் மீடியா, இன்டர்நெட்னு டெக்னாலஜி மூலமா உலகத்தோட எந்த மூலையில இருக்கிறவங்க கூட வேணாலும் பேச முடியுது. ஆனா அதே சமயம் நம்ம முன்னாடி இருந்ததை விட ரொம்ப தனிமையா பிரிஞ்சு போயிருக்கோமா? இந்த அளவுக்கு கனெக்டடா இருக்கிற இந்த உலகத்துல உண்மையான ஒன்றாதல் தத்துவத்தை நாம எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.